ரியல் எஸ்டேட் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. மொத்தம் 200 பிளாட் இருந்திருக்கு. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோடு ஓரமாக வந்து ஒரு பேனர் தான் வச்சாங்க. கிட்டத்தட்ட 122 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் 78 பிளாட் மட்டும்தான் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு வீடே வந்து கொடுத்துட்றேன். பஸ் ரோடுங்க, நம்ம சைட்டு வாசலில் தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ஹைவேக்கு ரொம்ப நியரில் இருக்குது. நம்ம சைட்டுலேருந்து வெறும் 500 மீட்டரில் ஹைவே மேலேயே திரும்பி பாருங்களேன், ஹைவே மேலேயே பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் இருக்குங்க. ஒரு சென்டோட ரேட்டு 2.5 லட்சத்துக்கு கொடுக்குறேங்க. ஓகே, வெறும் 2.5 லட்சம் தான். வெறும் 2.5 லட்சத்துக்கு கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பிளாட்டும் 3 சென்ட்ல 3 சென்ட். இப்போ 3 சென்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ? 7.5 லட்ச ரூபாங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக நம்மள்ட்ட இடம் வாங்கினா ஆல்ரெடி கரை செலவு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் இடத்த வாங்கி கரையம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குங்க. அதே உண்மையிலே? ஆமாங்க. சரிங்க. அதே மாதிரி நீங்கள் இடத்த நீங்கள் கரையம் பண்ணிட்டு வீடு கட்டி நாங்கள் சாவி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியும் நாங்கள் ஃப்ரீயாக தரோங்க. ரோடெல்லாம் எப்படி கொடுத்துருக்கோம் சார்? 30 அடி 23 அடி ரோடு அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு தார் ரோடு போட போகிறோம். ஆல்ரெடி இபி கனெக்ஷன் உள்ள வந்துருச்சுங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க, இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொன்று கொடுக்க போகிறோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீஸ்மே பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 BHK நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட் இல்லை? 1 BHK 18 லட்சத்தில் கட்டி தரோங்க. 2 BHK 23 லட்சத்துலையும் கட்டி தரோம். சேம் அதே 3 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மானியத்தோட நம்ம கட்டி தரோங்க. மானியம்? ஆமாங்க. எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்க? 1,80,000 ரூபா வாங்கி தரோங்க. ரியல் எஸ்டேட் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைட்டே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் லான்ச்சே பண்ணல. மொத்தம் 200 பிளாட் இருந்திருக்கு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோடு ஓரமாக வந்து ஒரு பேனர் தான் வச்சாங்க. கிட்டத்தட்ட 122 பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் 78 பிளாட் மட்டும்தான் இருக்குது. என்ன காரணம்னு சொல்லி நம்ம பிரதர்கிட்ட கேட்டலாம். பிரதர் வணக்கங்க, என்ன இப்படி டக்குன்னு சோல்ட் ஆகிட்டிங்கன்னா எங்கள் வியூவர்ஸில் என்ன பண்ணுவாங்க? இது ஆன் ரோடு ப்ராஜெக்ட்னால வரவங்க பொருள் நிறைய பேர் இன்னும் என்கொயரி பண்ணி சைட்டை சீக்கிரமாக புக்கிங் ஆயிடுதுங்க. ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது பஸ் ரோடுங்க. நம்ம சைட்டு வாசலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ஹைவேக்கு ரொம்ப நியரில் இருக்குது. எப்படின்னா ஒரு 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹைவே இருக்குதுங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு பொள்ளாச்சி ரொம்ப நியரில் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா வந்து யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரேட்டை சொல்லிடலாம் பிரதர்? சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. எவ்வளோ? ஒரு சென்டோட ரேட்டு 2.5 லட்சத்துக்கு கொடுக்குறேங்க. ஓகே, வெறும் 2.5 லட்சம் தான். வெறும் 2.5 லட்சத்துக்கு கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி தரேன். ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எல்லா பிளாட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஈவனாக தான் பிரிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஒவ்வொரு பிளாட்டும் 3 சென்ட்டில் பிரிச்சு 3 சென்ட். இப்போ 3 சென்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ? 7.5 லட்ச ரூபாங்க. வெறும் 7.5 பாருங்க. ஸோ காரெல்லாம் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியாக வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு 3 சென்ட் இருக்கக்கூடிய பிளாட்டே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 7.5 லட்ச ரூபாய்க்கு இலவச கிரையத்தோடு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர்ஸ் வந்து குடி வர்றாங்க அப்படின்னா இங்கே நியரில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குங்களா பிரதர்? இந்த பொள்ளாச்சி ரோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப அதிகமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் விஎஸ்பி காலேஜில் தொடங்கி அக்ஷயா காலேஜ், யுவகுரு காலேஜ், அதை தாண்டி மகாலிங்கம் காலேஜ் வரையும் நம்மளுக்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஓகே. சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் நிறைய இருக்குங்க. ஓகேங்க பிரதர். ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஹிக்கிள்ஸ் நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா. ஸோ சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு அப்படியே கனெக்டிவிட்டியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ், இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் வந்து இப்போ போட்டுருவீங்க எங்க பிரதர்? ஸோ போட்டுருவாங்க. ஸோ வேணும்னாலும் நம்மளுக்கு அந்த சைடு ஓப்பன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக சொல்லிருக்கோம். ஏன்னா 200 பிளாட் இருந்தது, அவங்க வந்து லான்ச்சே பண்ணுறதுக்கு முன்னாடி 122 பிளாட் வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 78 பிளாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாருங்க. அதை பார்த்து தான் வந்து கேட்டேன், பிரதர் எங்கெங்கே சைட் போட்டிருக்கீங்க, என்னையும் கூப்பிடல, நம்ம சொந்தங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லாமல் இருக்குது அப்படின்னு. பிரதர் ஆல்ரெடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சைட் நிறையா சோல்ட் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ வேமா வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் வெறும் 78 பிளாட் மட்டும்தான் இருக்குது. ஒரு 78 பேருக்கு மட்டும்தான் கிடைக்க போகுதுங்க. 3 சென்ட் எல்லா பிளாட்டும் வந்து ஈவனாக தான் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ரோடெல்லாம் எப்படி கொடுத்துருக்கோம் பிரதர்? 30 அடி 23 அடி ரோடு அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு தார் ரோடு போட போகிறோம். ஆல்ரெடி இபி கனெக்ஷன் உள்ளே வந்துருச்சுங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க, இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொன்று கொடுக்க போகிறோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீஸ்மே பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக வச்சிருக்காங்க. ஆமாங்க. ட்ரீ பிளான்டேஷன் பராமரிக்கிறதுக்கும் நம்ம 2 இயர்ஸ் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம். இடமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சுற்றியுமே அந்த பொள்ளாச்சி நியர் வந்து ஒரு தென்னந்தோப்பாக இருக்குங்கள, அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 BHK நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட் இல்லை? 1 BHK 18 லட்சத்தில் கட்டி தரோங்க. இடத்தோட ஆமாங்க, இடத்தோட வீடுங்க. 1 BHK 18 லட்சத்துலையும் 2 BHK 23 லட்சத்துலையும் கட்டி தரோம். சேம் அதே 3 சென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மானியத்தோட நம்ம கட்டி தரோங்க. மானியம்? ஆமாங்க. எவ்வளோ வாங்கி கொடுக்குறீங்க? 1,80,000 ரூபா வாங்கி தரோங்க. வாழ்த்துக்களுங்க பிரதர். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம்
மாவட்டத்தில் உங்களுக்கு மானியமும் வாங்கி கொடுக்குறாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1BH வந்து உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி போயிட்டு இருக்க ப்ரைஸை நான் காமிக்கிறேன், அப்படியே திரும்பி பாருங்கள். ஸோ இங்கே போர்டே வந்து வச்சுருக்காங்க. 1BH பார்த்தீங்கன்னா வந்து 18,25,000 கொடுத்துட்ருக்காங்க. 2BH பார்த்தீங்கன்னா வந்து 23,99,000 கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து 1BHல 25,000 டிஸ்கவுண்ட்டு, 2BH பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட்டு. 1 லட்ச ரூபா கொடுத்துடலாம்ல, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாங்கல்ல. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தாங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு அப்படின்றப்போ வந்து ஒரு 4 to 5 மந்த்தில் 5 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க வீடு? நம்ம பிராண்டட் ISO மெட்டீரியல் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உடனே குடி வர மாதிரி இருந்தாலும் ஒரு சைட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ரெட் சாயில் செம்மண் பூமிங்க மெயினாக. ஸோ நல்ல ஒரு சைட்டு, வெறும் 7.5 லட்சத்தில் ஒரு பிளாட்டு 3 சென்ட்டே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. நீங்கள் இடமா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீடு கட்டுறீங்க உடனே குடி வர்ற மாதிரி இருந்தால் தாராளமாக வீடு கட்டிக்கலாம். நம்ம சைட்டோட வாசலில் உங்கள் அஸ்ஸே வந்து நிற்கும் நீங்கள் கை காமிச்சிங்கன்னா. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. 78 பிளாட் மட்டும்தான் இருக்குது, திரும்பி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி ரொம்ப நியர்லேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ரீச் ஆகிடலாம். அதேமாதிரி வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவே ஒரு 10 நிமிஷம் வந்து ரீச் ஆகிடலாம். கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ரீச் ஆகிடலாம். 1/2 அன் ஹவரில் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல நல்ல லைஃப்பில் வாழணும்னு நினைக்கிறீங்களா, சீக்கிரமாக இந்த சைட்டை வந்து சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து மகாராணி டவுனுங்க. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டட் பிளாட்டு தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து நீங்கள் முந்திக்கங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட பிளாட்டை வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இனிஷியல் அமௌண்ட்டை வந்து நம்ம சொல்லவே இல்லைங்க பதர், எவ்வளோ அப்படின்னு. கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வீடோடு வாங்கிக்கலாங்க. ஓகே, வெறும் 1 லட்ச ரூபா, வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு வீடே வந்து கொடுத்துட்றாரு. உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக நம்மள்ட்ட இடம் வாங்கினா ஆல்ரெடி கிரை செலவு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நீங்கள் இடத்த வாங்கி கிரையம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு இருக்குங்க. என்ன உண்மையிலே? ஆமாங்க, சரிங்க. அதேமாதிரி நீங்கள் இடத்த நீங்கள் கிரையம் பண்ணிவிட்டு வீடு கட்டி நாங்கள் சாவி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியும் நாங்கள் ஃப்ரீயாக தரோங்க. இது எதுக்காகனா நீங்கள் பெட்ரோல் விலை எவ்வளோ ஜாஸ்தியாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை குறைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் பண்ணி தரணும்னு சொல்லி தான் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ப்ராமிஸாவா? ஆமாங்க, சத்தியம் பண்ணிடுங்க. சத்தியமே வாங்கிட்டீங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவே மேலே இருக்கவங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பிஸியாக வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடம் இது. பிரதர், நம்ம சைட்டுக்கு எப்படி போகணுங்க? இது வந்து பாலக்காடு போகிற மெயின் ரோடுங்க. சரிங்க. நம்ம சைட்டு இதுலேருந்து போனீங்கன்னா ஒரு 300 மீட்டர்லேயே சைட் கார் வருது பார்த்தீங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர்லேயே இருக்குது. மகாராணி டவுனுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 மீட்டரில் ரீச் ஆகலாம். நடந்தே கூட போயிடலாம், ஜஸ்ட் நடந்து வாக்கபிள். எனி டைம் பஸ் போகக்கூடிய ஒரு மெயினான பிளேஸ் இது, சரிங்களா? பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அங்கே பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையமே இருக்குங்க. அதேமாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்குது. அது என்ன ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது? வடக்கிப்பாளையம் ஜங்ஷன். ஓகே, வடக்கிப்பாளையம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குங்க. ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மளிகை கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்குங்க. நம்ம சைட்டுலேருந்து வெறும் 500 மீட்டரில் ஹைவே மேலேயே திரும்பி பாருங்களேன், ஹைவே மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் இருக்குங்க, ஆரம்ப மேல்நிலைப் பள்ளி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 12th வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூல் வந்து நம்ம சைட்லேருந்து 500 மீட்டர் தானே, 500 மீட்டர்ஸ் தாங்க, வெறும் 500 மீட்ரு. அதேமாதிரி உங்களுக்கு மளிகை கடைலாம் அங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், மளிகை கடை இருக்குது, டீ கடை இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே இருக்குங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இது பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன், பஸ் ஸ்டாப். இங்கே வந்து உங்களுக்கு பஸ் நிற்கக்கூடிய எல்லாம் பஸ் நிற்குது. ஸோ இது வந்து நம்ம சைட்டுக்கான ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்குற அட்வான்ஸை வாங்கிட்டு வாங்க. ஸோ நான் வீடு கொடுக்குறேன்றாரு, மிஸ் பண்ணாமல் வந்துருங்க, சரிங்களா? ஸோ என்னுடைய தமிழ் வாகர், பை.